பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என்னை தாங்குபவர் யார்? என்னை சுமப்பவர் யார்? என்னை ஏந்துபவர் யார்? பல போராட்டங்கள் என் வாழ்க்கையில் சூழ்ந்து என்னை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறதே. என்னுடைய இந்த காரியத்தில் என்னை தூக்கி விடுபவர் யார் என்று பல கேள்விகளோடு தேவ சமூகத்தில் காத்து கிடக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், ஏசாயா 46 4 இவ்வாறாக சொல்லுகிறது, இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று காலை பொழுதில் ஒவ்வொரு ஜனத்தையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேகர் ஒதுக்கப்பட்டது போல ஓரமாய் கிடக்கிறார்கள். தூக்குவார் இல்லாமல், சுமப்பார் இல்லாமல், தாங்குவார் இல்லாமல் அநேக ஜனங்கள் தள்ளுண்ட நிலையில் வெளியே கிடக்கிறார்கள். முதிர் வயது வந்தவுடன் வீட்டை விட்டு துரத்தக்கூடிய அனுபவம் இன்றைக்கு அநேக குடும்பங்களில் காணப்படுகிறது. தன்னிடத்தில் பணம் இல்லை, பொருள் இல்லை, ஆஸ்தி இல்லை என்பதை அறிந்து துரத்தக்கூடிய ஜனங்கள் அநேகம் உண்டு. தன் புருஷனார் சம்பாதித்து கொடுக்கவில்லை என்றால் புருஷனாரை வெளியே துரத்தும் ஜனங்கள் உண்டு. பிள்ளைகள் சம்பாதித்து கொடுக்கவில்லை என்றால் பிள்ளைகளை வெளியே துரத்தும் ஜனங்கள் உண்டு. இப்படி பலதரப்பட்ட ஜனங்கள் தேசத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். சமாதானத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். என் வீட்டிற்குள் போனால் சமாதானம் இல்லை, என் குடும்பத்துக்குள் பேசினால் சமாதானம் இல்லை, என் பிள்ளைகளிடத்தில் பேசினால் பிரச்சனையும் வாக்குவாதம் வந்து கொண்டே இருக்கிறது. என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியற்ற நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. எப்பொழுது என்னுடைய வாழ்க்கை ஒரு மேன்மை அடையும்? எப்பொழுது நான் சமாதானமாய் சந்தோஷமாய் ஜீவனம் பண்ணுவேன் என்று அநேகர் போராடி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை சுமப்பேன் என்று ஆண்டவர் ஒவ்வொருவர் பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்காக நான் அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, சந்து சந்தாய் கிழிக்கப்பட்டு, ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் உங்களுக்காக சிந்தி உங்களை நான் மீட்டெடுத்து வைத்திருக்கிறேன். நான் உங்களை விட்டுவிடக்கூடிய தகப்பன் அல்ல. உங்களை நான் ஒருபோதும் தள்ளிவிடக்கூடிய தகப்பன் அல்ல. மனிதன் விட்டு விடுவான், சொந்த பந்தங்கள் விட்டு விடுவார்கள், உறவுகள் விட்டு விடுவார்கள், நான் விட்டு விட மாட்டேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று வேதம் உங்களுக்கு கற்றுத்தந்தாலும், உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நான் உங்களோடு கூட இருந்து உங்களை சுமக்கக்கூடிய தெய்வம் நான் இருக்கிறேன். நீங்கள் மனிதர்களை நம்ப வேண்டாம், அவர்கள் உங்களை படுகுழியில் வீழ்த்தி விடுவார்கள். இன்றைக்கு அநேக ஜனங்கள் விழுந்து கிடக்கிறார்கள். தூக்குவார் இல்லாமல், எடுப்பார் இல்லாமல், கை கொடுப்பார் இல்லாமல் சேற்றுக்குள் அமிழ்ந்து கிடக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்குண்டான இருளின் அந்தகாரங்கள் மாற்றப்பட போகிறது. உங்கள் குடும்பத்தில் வெளிச்சம்
உண்டாகப்பட போகிறது. இத்தனை வருடமாய், இத்தனை காலமாய் நீங்கள் இருளுக்குள் புலம்பிக் கொண்டிருந்தீர்கள். என் குடும்பம் இருளை நோக்கியே போய்கொண்டிருக்கிறது. என்ன காரியம் செய்தாலும் அதில் ஒரு மாற்றம் இல்லை. என்ன காரியம் செய்தாலும் அதில் ஒரு விடுதலை இல்லை. என்ன காரியம் செய்தாலும் அதில் ஒரு தொய்வு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அநேகருடைய ஆலோசனைகள் கேட்ட பிறகும் என் வாழ்க்கையில் மாற்றம் சம்பவிக்கவில்லையே என்று அநேகர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே, மகளே, நான் உன்னை ஏந்தக்கூடிய தகப்பன். உலக தகப்பனை போலல்ல. நான் உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உருவாக்கினவர். உனக்கு ஜீவ சுவாசத்தை தந்து உன்னை நான் எடுத்து என் கரத்தில் வைத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். குயவன் கையில் இருக்கும் களிமண் எப்படி ஒரு பாத்திரமாய் வனையப்பட்டு அந்த பாத்திரம் பரிசுத்த ஆவியின் நிறைவுதலால் நிரப்பப்படுமோ, அதுபோல நான் உன்னை உருவாக்கி சிருஷ்டித்து உனக்காக நான் என் பரிசுத்த ஆவியை அந்த பாத்திரமாகிய உன் மாம்சத்திலே ஊற்றி அதை நான் பெருக பண்ணி கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கை மேன்மை அடையப் போகிறது. உன் வாழ்க்கை செழிப்படைய போகிறது. உன்னுடைய காரியங்கள் ஜெயமாய் மாற்றப்பட போகிறது என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே, என்னை தாங்க ஒருவரும் இல்லை, என்னை ஏந்துவதற்கு ஒருவரும் இல்லை, என்னை சுமப்பதற்கு ஒருவரும் இல்லை என்று எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்டுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேரையும் பார்த்தாண்டவர் சொல்கிறார், உன் குடும்பத்தில் தான்ப்பா நான் உதிக்க போகிறேன். உன் குடும்பத்தில் தான் நான் தங்கி தாபரிக்க போகிறேன். உன் குடும்பத்தில் தான் என்னுடைய பிரசன்னம் உதயமாக போகிறது. நீ என் வழியில், என் பாதையில் நீ நடப்பாயானால் உன்னுடைய குடும்பம் மேன்மையாக இருக்கும் என்று ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று அழகான வார்த்தை தந்தீங்க. ஆண்டவரே, எங்களை நீர் சுமப்பீராக, எங்களை நீர் ஏந்துவீராக, எங்களை நீர் தாங்குவீராக. எங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து கொடுத்து எங்களை மேன்மேலும் உயர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பலப்படுத்தி அந்த குடும்பத்தை தைரியப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமே, ஆமே. மட்டுமாய் வழி நடத்தின தகப்பன், இனியும் நீர் எங்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமே, ஆமே.